சிக்மங்களூர்ல இருந்து சென்னை வரைக்கும் ஈஸியா ட்ரெயின் அண்ட் பஸ் யூஸ் பண்ணி எப்படி போகலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். பட் அதுக்குள்ள வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சில் என்று சிக்மங்களூர்ல இருக்கவங்க என்ன பண்ண போறோம்னா, சிக்மங்களூர்ல இருந்து பெங்களூர் வரைக்கும் ஒரு சிம்பிளான ஒரு பஸ் ஜேர்னி தான் பண்ண போறோம். KSRTC எலக்ட்ரிக் பஸ்ல தாங்க அந்த ஜேர்னி இருக்க போகுது. டைம் இப்போ 1 மணி ஆகுது. 2:30 மணிக்கு அந்த பஸ் இங்க இருந்து கிளம்பும். டெரிஃபிக்கான பஸ் ஜேர்னிக்கு ரெடி ஆயிக்கோங்க. இணையவழி பயணத்தில் இணைந்திருங்கள். சேர்ந்தே பயணிப்போம். ஃபோர்ஸ் அசம்பிள். சிக்மங்களூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியவே ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குங்க. ஹோட்டல் நந்தினி வைபவான்னு யாராவது வர மாதிரி இருந்தீங்கன்னா ஹோட்டல் யூஸ் பண்ணிக்கோங்க. வெளிய இருந்து பாக்குறது கொஞ்சம் ஹைஜீனா இருக்க மாதிரி தான் தெரியுது. உள்ள என்டர் ஆன உடனே பஸ் டைமிங் வச்சிருக்காங்க. மொத்தம் 8 பிளாட்ஃபார்ம் இருக்கு போல. அது மாதிரி டிஜிட்டல் டிஸ்பிளே போர்டு வச்சிருக்காங்க. உங்க முன்னாடி தெரியுது அந்த கர்நாடகா சாரிகே பஸ் பெங்களூர் தாங்க போகுது. சின்ன பஸ் ஸ்டாண்ட் தாங்க, ஆனா பஸ் ஸ்டாண்ட் கூட்டமாவே இருக்கு. இது வந்து 1:30 மணிக்கு இங்க இருந்து கிளம்பி பெங்களூர் போற வண்டிங்க. இதே மாதிரி ஒரு வண்டியில தான் நம்ம 2:30 மணிக்கு இங்க இருந்து கிளம்பி பெங்களூர் போக போறோம். நம்ம வண்டி 2:30 மணிக்கு இங்க இருந்து கிளம்பிச்சுன்னா 7:30க்கு பெங்களூர் போகும் அப்படின்னு அந்த டிக்கெட்ல போட்டிருந்தாங்க. பட் நம்ம பெங்களூர் அவுட்டரான நீலமங்கலா ரீச் ஆயிட்டா ஒரே டிராபிக்கா இருக்குங்க. அதனால கண்டிப்பா 7:30க்கு எப்படி பெங்களூர் போக போறது இல்ல. 8:30 9 ஆயிரம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேங்க. மொத்தம் 250 கிலோமீட்டர் நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ண போறோம். டிக்கெட் ஃபேர் 550 ரூபாங்க. நம்ம 2:30 பஸ் நினைக்கிறேங்க, வந்துருச்சு. பிளாட்ஃபார்ம்ல போடாம கொஞ்சம் பின்னாடி நிறுத்துறாங்க. ஏன்னா இந்த ராஜஹம்சா பஸ் நிக்குது பாருங்க, அந்த பஸ் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் நம்ம பஸ் உள்ள போடுவாங்கன்னு நினைக்கிறேன் பிளாட்ஃபார்ம்ல. டைம் 2:10 ஆகுதுங்க. கரெக்டா 2:05க்கு நம்ம பஸ்ஸை பிளாட்ஃபார்ம்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. நம்ம பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் ரெஸ்ட் ஸ்டாப் போடுவாங்க, அப்ப காமிக்கிறேன். நம்ம பஸ் வந்து பேலூர் ஹாசன் வழியா பெங்களூர் போற பஸ். ஏசிலாம் போடலைங்க, கொஞ்சம் கப்புன்னு அடைச்சு வச்ச மாதிரி தான் இருக்கு. பஸ்ஸையும் ஸ்டார்ட் பண்ணல. மேபி ஒரு 2:20 2:25 மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணி ஏசி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பஸ்ல ஏர் குவாலிட்டி டிடெக்ட் பண்ற ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. சிக்மங்களூரோட ஏர் குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பொல்யூஷன் இல்லாத ஏரு. கரெக்டா 2:30க்கு நம்ம பஸ் இங்க இருந்து கிளம்பிடுச்சுங்க. கடல் மட்டத்திலிருந்து 3580 அடியில லொகேட் ஆயிருக்கிற இந்த சிக்மங்களூர் ஒரு மலை பிரதேசம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா ஊட்டி கொடைக்கானல்ல இருந்து இந்த சிக்மங்களூருக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊட்டி கொடைக்கானலுக்கு நம்ம மேல போகணும்னா மலைப்பாதை மேல கொண்டையூசி வளைவுகள் நிறைய கடந்து போகணும். ஆனா நீங்க பெங்களூர்ல இருந்து சிக்மங்களூருக்கு போகும்போது எந்த ஒரு கொண்டையூசி வளைவோ இல்ல மலைப்பாதை மேலேயோ ஏறவே வேண்டாம். இந்த மாதிரி பிளெயின் ரோடு மூலமாவே சிக்மங்களூர் போக முடியும். அதனால எனக்கு மலை பிரதேசம் போனா வாந்தி வரும், எனக்கு அந்த ஜேர்னி ஒத்துக்காது அப்படின்னு நீங்க நிறைய பேர் நினைச்சு ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு மாதிரியான மலை பிரதேசங்களை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு மலை பிரதேசம் இந்த சிக்மங்களூர். மேல இருக்க சைன் போர்ட்ல பேலூர் ஹலேபீடு அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. இந்த சிக்மங்களூர் சுத்தி இருக்கிற ஏரியாவை ஒரு காலத்துல ஹொய்சல மன்னர்கள் ஆட்சி செய்தாங்க. அந்த ஹொய்சல மன்னர்களோட தலைநகரமா பேலூர் ஒரு காலத்துல இருந்தது. அதே மாதிரி ஹலேபீடுவும் ஹொய்சல மன்னர்களோட தலைநகரமா ஒரு காலத்துல இருந்ததுங்க. ரெண்டுமே மாறி மாறி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ சிக்மங்களூர் வந்தா என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பகுதிகளும் உண்டு, கோயில்களும் உண்டு. பேலூர் ஹலேபீடுல புராதன கோயில்கள் இருக்குங்க. அது போக ஒரு மலை பிரதேசத்துல என்னென்ன டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்குமோ அது எல்லாமே இருக்குங்க. சிம்பிளா சொல்லணுமா, மலையே ஏறாம கொண்டை ஊசி வளைவுகளே போகாம வாந்தியே எடுக்காம ஒரு மலை பிரதேசம் ஹில் ஸ்டேஷன் போகணும்னு நினைச்சீங்கன்னா டக்குன்னு கிளம்பி சிக்மங்களூர் வந்துருங்க. டைம் 3:15 ஆகுதுங்க. ஒரு 45 நிமிஷம் டிராவல் பண்ணி நம்மளோட முதல் ஸ்டாப்பான பேலூர் வந்திருக்கோங்க. நீங்க பூவே உனக்காக படம் பார்த்திருந்தீங்கன்னா அதுல விஜய்க்கும் சங்கீதாக்கும் சொல்லாமலே யார் பார்த்தது அப்படின்னு ஒரு டூயட் சாங் இருக்கும். அதுல ஒரு கோயில் காமிப்பாங்க. அந்த கோயில் சென்னை கேசவா கோயில். அந்த கோயில் இந்த பேலூர்ல தான் இருக்கு. நம்ம ஊர்ல எப்படி சோழர்களோட கட்டிடக்கலையை சிலாகிச்சு பேசுறோமோ அதே மாதிரி கர்நாடகாவில் இருக்கிறவங்க ஹொய்சல மன்னர்களோட கட்டிடக்கலையை சிலாகிச்சு பேசுவாங்க. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த சென்னை கேசவ பெருமாள் கோயில்.
இந்தியாவின் ஸ்காட்லாந்துன்னு சொல்லப்படுற சிக்மங்களூர்ல தாங்க முதல்ல இந்தியாலேயே காஃபி பயிரிடப்பட்டது. ஆனா என்னதான் முதல்ல இங்க காஃபி பயிரிடப்பட்டிருந்தாலும் கர்நாடகால அதிகமா காஃபி உற்பத்தி விளைவிக்கிற மாவட்டங்கள்ல குடகு மாவட்டம் தான் முதலிடத்துல இருக்கு. 2வது இடத்துல தான் சிக்மங்களூர் இருக்கு. ஸ்ருங்கேரி சாரதாம்பாள் கோயில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் சிக்மங்களூர் ரயில்வே ஸ்டேஷன். சிக்மங்களூர்ல இருந்து ஸ்ருங்கேரி 80 கிலோமீட்டர் தாங்க. நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம இந்த KSRTC பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ எக்கச்சக்கமான ஸ்ருங்கேரி போற பஸ்ஸுகளை பார்க்க முடிஞ்சது. சிக்மங்களூர்ல இருந்து ஸ்ருங்கேரி போறதுக்கு ஃப்ரீக்வெண்டா பஸ்ஸஸ் இருக்குங்க. இப்போ இந்த சிக்மங்களூர் பக்கம் என்னென்ன டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்குன்னு பாத்திரலாங்களா? கர்நாடகாலயே உயரமான மலைச்சிகரம் சொல்லப்படுற முல்லையனகிரி மலைச்சிகரம் சிக்மங்களூர் பக்கம் தான் இருக்கு. அதே மாதிரி குதிரைமுக் மலைச்சிகரமும் இருக்குங்க. இந்த முல்லையனகிரி குதிரைமுக் இங்க ரெண்டுமே வந்துட்டு நீங்க ட்ரெக்கிங் போயிட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகை ரசிச்சுட்டு வரலாம். அதே மாதிரி ஒரு 40 கிலோமீட்டர்ல பத்ரா வனவிலங்குகள் சரணாலயம் இருக்குங்க. இது வந்து ஒரு புலிகள் காப்பகம். இங்க வந்து ஜீப் சஃபாரி உண்டு. உங்களுக்கு புலிகளை பாக்குறது பிடிக்கும் அப்படின்னா நீங்க இந்த வனவிலங்குகள் சரணாலயம் கூட போயிட்டு வரலாம். டைம் 4 மணி ஆகுதுங்க. நம்ம இப்போ ஹாசன் ரீச் பண்ணிருக்கோம். இங்க நமக்கு ஒரு ஸ்டாப் உண்டுங்க. அதே மாதிரி இங்க ஃபேமஸான அதே மாதிரி சிக்மங்களூர் பக்கம் 2 ஃபேமஸான ஃபால்ஸ் இருக்குங்க. ஒன்னு வந்து ஜாரி ஃபால்ஸ். இந்த ஜாரி ஃபால்ஸ்க்கு இங்கிலீஷ்ல பட்டர் மில்க் ஃபால்ஸ் அப்படின்னு செல்லமா கூப்பிடுவாங்களாம். ஏன்னா இந்த அருவியில இருந்து கொட்டுற தண்ணி தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு மோர் மாதிரி இருக்குமா. அதே மாதிரி இன்னொரு ஃபால்ஸ் ஹெப்பே ஃபால்ஸ்ங்க. ஹிரகோலாலே லேக் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. மனிதனால் உருவாக்கப்பட்ட ஏரி அது. இந்த ஏரி நம்ம போய் ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் அப்படின்னு சொல்றாங்க. ஹொரநாடு அன்னபூர்ணேஸ்வரி டெம்பிளும் சிக்மங்களூர்ல இருந்து ஒரு 88 கிலோமீட்டருங்க. சிக்மங்களூர்ல இருந்து ஃப்ரீக்வெண்டான பஸ் வசதிகள் உண்டு. சிக்மங்களூர்லயே ஒரு காஃபி மியூசியம் இருக்குங்க. அங்க காஃபி பத்தின வரலாறு, இந்த ஏரியால காஃபி எப்படி ப்ராசஸ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் அங்க போனா. சிக்மங்களூர் பக்கம் பாபா புதனகிரி அப்படின்னு ஒரு மலைப்பகுதி இருக்குங்க. இந்த பாபா புதனகிரிங்கிற ஒரு மெக்கா போயிட்டு புனித யாத்திரை முடிச்சுட்டு திரும்ப வர வழியில காஃபி பீன்ஸை ஸ்மகிள் பண்ணிட்டு வந்து இந்த பாபா புதனகிரி மலைப்பகுதியில முதல்ல பயிரிட்டதா சொல்றாங்க. அவர்னால தான் இந்தியாவுல காஃபி அறிமுகமானதுன்னு சொல்றாங்க. இவர் ஞாபகார்த்தமா இந்த மலைப்பகுதியில ஒரு தர்கா ஒன்று இருக்குங்க. அங்க இந்துஸ் முஸ்லீம்னு எல்லாருமே போவாங்க. ஒலக்ட்ரா, இந்த நியூ கோவா இருக்கட்டும், இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம மகாராஷ்டிரா பஸ்ல போயிருந்தோமே பூனே மும்பை, அது எல்லாமே இந்த ஒலக்ட்ரா அப்படிங்கிற எலக்ட்ரிக் பஸ் தான். 5:30 ஆகுதுங்க. ரெஸ்ட் ஸ்டாப் விட்டுருக்காங்க. இது வரைக்கும் ஜேர்னி ரொம்ப சூப்பராவே இருந்ததுங்க. அதுவும் 4 வழிச்சாலையில கேபின்ல உட்காந்துட்டு பயணம் பண்ற அந்த சுகத்தை வந்துட்டு சொல்லவா வேணும். சரி வாங்க அப்படியே போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்து மீதி இருக்கிற ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். நல்ல ரெஸ்ட் ஸ்டாப் தாங்க விட்டுருக்காங்க, ஹோட்டல் மயூரான்னு சொல்லிட்டு. காஃபி ஒன்னு வாங்கியிருக்கேங்க, 35 ரூபா. காஸ்ட்லி தான், பட் ஆனா டீசென்டான ரெஸ்ட் ஸ்டாப் அப்படிங்கறனால குடுக்கலாம்னு நினைக்கிறேன். சரி குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். நல்ல சூப்பரான ஒரு ஃபில்டர் காஃபிங்க. இந்த ஃபில்டர் காஃபிக்கு 35 ரூபா கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தான காஃபி தான்.
இந்த சிக்மங்களூர் பெங்களூர் ரூட்ல யாராவது டிராவல் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஹோட்டல் மயூரால எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த ஜியோன் சார்ஜிங்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி நம்ம அது மூலமா இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி சார்ஜ் போட்டுக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஹோட்டல் லொகேஷன் வந்து கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், பாத்துக்கோங்க. வழக்கம் போல எல்லா எலக்ட்ரிக் பஸ்லயும் கொடுக்குற மாதிரி சார்ஜ் போடுறதுக்கான USB போர்ட் சீட்டுக்கு நடுவுல இருக்கு. நம்ம பஸ்ல இன்னும் 41% சார்ஜ் இருக்குங்க. வண்டி எடுக்கும்போது 100% ஃபுல் சார்ஜ்ல கொண்டு வந்தாங்க. நம்ம பெங்களூர் போறதுக்கு இன்னும் 90 கிலோமீட்டர் இருக்குங்க. அங்க போய் நம்ம அங்க இருந்து ட்ரெயின் பிடிச்சி சென்னை போக போறோம். டைம் 6:30 ஆகுதுங்க. நெலமங்கலா டோல் ரீச் பண்ணிருக்கோம். இந்த டோலை தாண்டினா அபிஷியலா பெங்களூர் ஆரம்பிச்சிருங்க. இந்த டோல்ல இருந்து நம்ம போக வேண்டிய கெம்பேகோடா பஸ் ஸ்டாண்ட் 30 கிலோமீட்டர்ல லொகேட் ஆயிருக்குங்க. எப்படி டிராபிக்கா இருக்கும், எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாக்கலாம். டிராஃபிக்கை மட்டும் பாருங்க ஜி, என்ன டிராஃபிக்! எல்லாம் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற டைமுங்க. இந்த டைமில் வந்து மாட்டிட்டோம். உங்களுக்கு லெஃப்ட் சைடு மாதவரா மெட்ரோ ஸ்டேஷன் தெரியுங்க. கிரீன் லைனில் அமைஞ்சிருக்க இந்த மாதவரா மெட்ரோ ஸ்டேஷன் சில்க் இன்ஸ்டியூட்லேருந்து ஆரம்பிச்சு KSR பெங்களூரு, யஷ்வந்த்பூர் வழியா இங்கே வரைக்கும் வருதுங்க. இந்த மாதவராக்கு அடுத்து நாகசந்திரான்னு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குங்க. அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வெளியே தான் ஐக்கியா பெங்களூர் இருக்கு. இந்த கிரீன் லைன் மெட்ரோவோட மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா 33 கிலோமீட்டருங்க. டைம் 7:30 ஆகுதுங்க. பெங்களூர்லயும் லூலு மால் இருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த லூலு மால் இருக்கிற ஏரியா தாங்க இங்க நம்ம இப்போ ரீச் பண்ணிருக்கோம். இங்க இருந்து நம்ம போக வேண்டிய KBS மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் 5 நிமிஷம் தாங்க. ரொம்ப லேட் ஆகும்னு நினைச்சேங்க. பரவாயில்லைங்க, 7:40 வெறும் 10 நிமிஷம் டிலேல கொண்டு வந்து விட்டாங்க. பரவாயில்ல, டிராபிக் பார்த்துருப்பீங்க, தாறுமாறா இருந்தது. இனி அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா 10:40க்கு பெங்களூர்ல இருந்து கிளம்பி சென்னை போற சென்னை மெயில ஜேர்னி பண்ண போறோங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்றாங்க. இந்த கெம்பேகோடா பஸ் ஸ்டாண்ட் தான் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல தான் KSR பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. டைம் 9:45ங்க. நம்மளோட பெங்களூர் மெயில் ஸ்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிளாசிக்கா உயின்னு ஆம்புலன்ஸ் சவுண்டை போட்டு ஸ்டன் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு S6ல சீட்டுங்க. இது ஒரு சின்ன வீடியோவா தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. கிளீன் பண்ணிருக்காங்க போல. அவ்வளவுதாங்க, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன். சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.